நான் இங்கே 10 வருஷமாக இருக்கிறேன். ஸோ 2011 ஜாயின் ஆனேன். ஸோ லாஸ்ட் நவம்பரில் 10 years ஓவர். ஸோ ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் ஜாயின் ஆகிறப்போ ஒரே லெண்ட் மட்டும்தான் இருந்தது மிலாப்பில். ஸோ லெண்ட் பிளாட்ஃபார்ம் இருந்தது. ஸோ 2014 அப்புறமா தான் crowdfunding ஸ்டார்ட் ஆனது. So almost like a past 7 years we are running a crowdfunding platform. So here my work is like taking over. We have 3 entities in US, Singapore and India. So I'm taking over all the entities, like all the payrolls related, accounting, audits, all the related and working. மிலாப் ஆரம்பிக்கப்பட்டப்போ எப்படிப்பட்ட நிறுவனமா இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு பெரிய நிறுவனமா மாறி இருக்கு? ஸோ நான் ஜாயின் அப்புறம் ஒன்லி பிலோ 10 members இருந்தாங்க. ஒரு டெக் மெம்பரும், ஒரு ஹெச்ஆரும், ஒரு லெண்டு, 2 founders இருந்தாங்க. அவ்வளோதான். இன்னும் நான் அப்புறம் அக்கௌண்ட் ஜாயின் ஆனேன். ஒரு அக்கௌண்ட்டில் நான் இருந்தேன். இப்போது ஆல்மோஸ்ட் மோர் தேன் 120 members we have. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய டோனர்ஸ்டேருந்து வரக்கூடிய பேமெண்ட்ஸ், இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி செக் வச்சுருக்கீங்க அண்ட் எவ்வளோ முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களோட டிபார்ட்மெண்ட்? வெரி முக்கியமானது. ஆனால் எல்லாமே நாங்கள் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். எதுவுமே மேனுவல் இல்லை எங்ககிட்ட. ஸோ வாட் எவர் இட் இஸ் அப்டேஷன், ஃப்ரம் த அப்டேஷன் டு பேமெண்ட் வி ஆர் மெயின்டைனிங் எவ்ரி திங் ஆட்டோமேஷன். ஸோ தெர் இஸ் நோ மேனுவல். இந்த அப்டேஷன் டு ப்ராசஸிங் அந்த ஃபுல் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வரும்? ஷூர். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது வெண்டர் பேமெண்ட் பண்ணணும்னா, இப்போ ஏதாவது க்ரௌட் ஃபண்டிங் பேமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் க்ரௌட் ஃபண்டிங் வி ஹேவ் இட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வி ஹாவ் டு ஃபாலோ இயர். ஸோ ஒரு கேம்பெயின் வந்துச்சுன்னா ஒரு டீம் இருக்குது. அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அப்புறமா தான் அவர் ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா அது ஃபுல் வாட் எவர் த பப்ளிக்ஸ் தே கேன் சர்க்குலேட் இட் டு beneficiaries, whatever. So they'll raise the money. Once they raise the money, if the medical medical bills, hospital documents, and the patient oda documents எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். எல்லாத்தையும் செக் பண்ணி அப்ரூவ் பண்ணுறோம். அது மேனுவலாக எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் சிஸ்டம்லேயே அப்லோட் பண்ணுறோம். மேனுவல் எதுவுமே இல்லை, ஆட்டோமேஷன்லேயே இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி அப்ரூவ் பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் போகணும். பேமெண்ட் டீமும் அவரும் கூட ஒரு வாட்டி செக் பண்ணி அவர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அது பெனிஃபிஷரிக்கு போயிடும். ஸோ மிலாப் எப்படிப்பட்ட ஒரு கம்பெனி அண்ட் நீங்கள் ஒரு 10 years இருக்கீங்க. ஸோ யூ சீன் இட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ வாட் மிலாப் இஸ் ஆல் அபவுட்? Milaap is like one of a family for me also. Like I'm almost 10 years I'm here. So I seen many people came, many people out. So I know almost all came out. So my ex-alumni also I know, my present employees also I know. So we all worked as a family. This is not like a professional, pakka professional MNC. This is like we have all free, like there's no like a professional formals we don't have, and we have a flexible times here. And Milaap is giving a scholarship to the employees also. So if they wanted to go for higher studies, Milaap will give a scholarships also for that. So I am also one of the part in that. So I am also taken the scholarship. I am also going it. Not only for the studies, they given for other activities also. If you have any other like artist or any singing, those things also they'll encourage. மிலாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2019 ஜூனில் ஜாயின் பண்ணேன். நான் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு கேம்பெயின் அசோசியேட்டுங்கிற ஒரு பொசிஷனில் தான் ஜாயின் பண்ணேன். அண்ட் ஒரு 6 monthsங்கிற ஒரு டைம் பீரியட்லேயே நான் வந்து கேம்பெயின் மேனேஜருக்கு ப்ரொமோட் ஆனேன். அந்த கேம்பெயின் மேனேஜர்லேருந்து அடுத்து ஒரு 6 monthsலேயே வந்து சீனியர் ஃபண்ட் ரைசிங் கேம்பெயின் மேனேஜருங்கிற ஒரு லெவலுக்கு நான் இப்போ வந்து கரண்ட்லி இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து டீம் லீடராக ஒரு டீம் மெம்பர்ஸ் வித் 5 to 6 members வந்து நான் லீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் லீடராக இருக்கீங்க. அண்ட் இங்கே கோவிடுக்கு முன்னாடி இந்த சீன்ன்றது கண்டிப்பாக வேறு. ஸோ கோவிட் டைமில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ கோவிட் டைமில் வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்சே பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறது. அந்த ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு சடன் சேஞ்ச் வரும்போது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கன்வீனியண்ட்டான ஃபேக்டரோ இல்லை ஒரு கம்ஃபர்டபிலிட்டியோ இருந்ததில்லை. பட் போக போக வந்து அது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி ஃபேக்டருங்கிறது மாறிச்சு. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா மிலாப் சைடு இருந்து கிடைச்ச சப்போர்ட், லெட் இட் பி அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, ஏதோ ஒரு டிவைஸ் கேட்ஜெட் இன்கேஸ் எங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குதுன்னு நம்ம சொல்லும் போது அது வந்து பர்ஃபெக்டாக எங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரியும் செக் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அண்ட் வென் இட் கம்ஸ் டு பீப்புள் சப்போர்ட் அப்படின்றப்போ அது எப்படி பேலன்ஸ் பண்ணுங்க? ஸோ சேலஞ்சஸ்ன்னு பார்த்தா நான் டே டு டேயில் வந்து எவ்ரிடே இஸ் அ சேலஞ்சிங் டே ஃபார் மீ. எல்லா நாளுமே எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் டேயாக தான் இருக்கும். அண்ட் அதுதான் வந்து எனக்கு வந்து மிலாப்பில் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் திங்.
எனக்கு ஒரு டே டு டே ஒரு லைஃப் வந்து ஜென்ரலாக ரன் ஆகுதுன்னா அந்த ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டர் தான். ஸோ அதை வந்து நான் ஒரு சேலஞ்சுன்னு நான் என்றைக்கும் எடுத்துக்கிட்டதில்லை. நான் வந்து எப்போயுமே ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் எடுத்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் நீங்கள் எங்கே ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துகிட்டு இருக்கீங்க? ஸோ நாங்கள் ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு க்ரோத்துங்கிற ஒரு ஃபார்வர்டு இதில் தான் நாங்கள் வந்து பார்ப்போம். அண்ட் வி ஆர் லுக்கிங் ஆல்வேஸ் இன் டு ஃபார்வர்டு. ஒரு புது என்ன சொல்கிறதுனா ஒரு புது ப்ராடக்டாக இருக்கட்டும், ஒரு புது ஃபீச்சராக இருக்கட்டும், நாங்கள் வந்து எப்போயுமே அந்த ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி, எங்கள் கிட்ட வர அந்த ஒரு நிதி உதவின்னு கேட்டு வரவங்க கிட்ட வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி சப்போர்ட், அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து எப்போயுமே எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராடக்ட் ஒரு ஃபீச்சர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ வந்து எப்போயுமே நாங்கள் வந்து அந்த ஒரு ஃபார்வர்டு லுக்கிங்கில் தான் போயிட்டே இருக்கோம். சிந்துக்கு சின்ன வயசுலேருந்தே வீசிங் இருக்குது. 2018 வந்து இவளுக்கு லங்கில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஏபிபிஏ ஆஸ்மா சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த இன்ஃபெக்ஷனுக்கு வந்து புதுசாக டேப்லெட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டாங்க. ஸோ 4 மந்த் டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அந்த டேப்லெட் நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம். 1 மந்த் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு நிறைய சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சுது. எனக்கு வந்து வாமிட்டிங், நம்னஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு டேப்லெட் சாப்பிட்டதுனால. அப்போ கண்ணில் டெவலப் ஆகிருந்த ஜாண்டிஸ் வந்து உடம்புல பாடி வரைக்குமே ஃபுல்லாகவே எல்லோ கலரில் மாறிட்டா. இது லிவர் ஃபெயிலியரே ஆயிடுச்சு, எங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிடுங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தோம். ஒரு நாள் ஐசியூ ஸ்டேயே வந்து ஒரு 1 lakh ஆச்சு. இதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான், அது பண்ணால் இவங்க வந்து சரியாயிடுவாங்க அப்படின்னு ஒரு ஹோப் கொடுத்தாங்க. ஸோ ஓவராலாக ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இருக்க கேர் எல்லாமே சேர்த்து ஒரு 50 lakhs கிட்ட பில் வந்தது. அதில் வந்து மிலாப் மூலியமாக 36 lakhs வந்து அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு பக்கத்து ஐசியூலேயே பார்த்தா என் அக்கா வந்து படுத்துட்டு இருந்தா. ஸோ நான் வந்து அவளை பார்த்துட்டு என்ன ஆச்சு இவளுக்கு, ஏன் இவள் வந்து இங்கே அட்மிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்டலாம் கேட்டேன். அவங்க இருந்துட்டு சொன்னாங்க, இல்லை உனக்கு இந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆகிருக்கு, உன் அக்கா தான் உனக்கு வந்து டோனர், உனக்கு டொனேட் பண்ணியிருக்கா லிவரை அப்படின்னு சொன்னாங்க. என் அக்காவை போய் நான் பார்த்தேன். எனக்கு அவகிட்ட என்ன சொல்லணுன்னே தெரியல, எனக்கு அழுக்குதான் வந்துச்சு அந்த டைம். என் பொண்ணை நான் மீட்டு எடுக்கிறதுக்கு மிலாப் ஒரு காரணமாக இருந்தது. 2 பேருமே ரெக்கவர் ஆகி இப்போ நல்ல மாதிரி வேலைக்கு போகிறாங்க. என் பேர் ராகேஸ்வரி. நான் மிலாப்பில் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 2 years ஆச்சு. ஜாயின் பண்ணது ஒரு அசோசியேட்டாக, இப்போ கரண்ட் டெசிக்னேஷன் கேம்பெயின் மேனேஜர். ஸோ இந்த கேம்பெயின் மேனேஜர் அப்படின்ற டெசிக்னேஷனுக்கு என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்கும்? பிகாஸ் நிறைய பேர் வந்து ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக யோசிப்பாங்க. ஸோ இதுக்கு மத்தியில் வாட் இஸ் யுவர் ஜாப்? கேம்பெயின் மேனேஜர் பேரில் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு கேம்பெயின் மொத்தமாக மேனேஜ் பண்ணுறது. இப்போது நம்மளுக்கு கேம்பெயின் செட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. ஸோ அவர் செட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க, எப்படி எங்கெல்லாம் ஷேர் பண்ணணும், எப்படி ட்ரைவ் பண்ணணும். ஸோ அங்கேருந்து எங்களோட டியூட்டி என்னென்னா அவருக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுறது. இப்போது நிறைய விஷயம் இருக்குல்ல, இப்போது அதில் விட்ரால்ஸ் ஆகட்டும், எங்கே மெயினாக வருதுன்னா எங்கே ஷேர் பண்ணணும், எப்படி ஷேர் பண்ணணும், நிறைய பேருக்கு தெரியாது. அது ஜஸ்ட் கேம்பெயின் க்ரியேட் பண்ணி லிங்க் கையில் கிடைச்சா என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அங்கேருந்து வி ஹெல்ப் தெம், ஐடியாஸ் கொடுப்போம், இங்கே ஷேர் பண்ணணும். அப்புறமா கேம்பெயின் நிறைய ஐடியாஸ், மெயின்லி ஐடியாஸ் கொடுக்கறது, அவருக்கு கைடு பண்ணுறது. அண்ட் மெயினாக ஒரு கேம்பெயின் மேனேஜரோட டியூட்டின்னு சொன்னால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபினான்ஷியல், இப்போது அது ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் ஆல்சோ இமோஷ்னல் சப்போர்ட். இப்போது நிறைய பேர் கேம்பெயின் செட் பண்ணும்போது எந்த மென்டாலிட்டியில் இருப்பாங்கன்னு தெரியாது. அவரோட லவ்ட் ஒன்ஸ் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், இப்போ மெடிக்கல்னா ஹாஸ்பிட்டல் இதில் இருக்கலாம். ஸோ சில டைமில் அந்த இமோஷனல் சப்போர்ட் தான் அதிகமாக தேவைப்படும். ஸோ திஸ் ஆல் வி டு. நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸோடு வருவாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணும்போதே ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் செட்டே ரொம்ப கொலாப்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த கேம்பெயினுக்கும் நீங்கள் சொல்கிற இந்த எமோஷனல் சப்போர்ட்டுக்கும் எப்படி நீங்கள் பிரிட்ஜ் பண்ணுறீங்க? ஸோ ஓகே, இந்த கொஷின் எனக்கு பர்சனலாகவே கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது. என்னென்னா இப்போது ஒரு கோவிட் மே மந்த்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா, இப்போ சில கேம்பெயின் செட்டப் பண்ணும்போது அவர் கால் பண்ணுவாங்க, இல்லை சிலர் நல்லா பேசுவாங்க, மீன்ஸ் மாட்ரேட் இதில் இருப்பாங்க. சிலருனா அவர் இருக்கிற சிச்சுவேஷன் இருக்குல்ல, இப்போ ஆப்வியஸ்லி ஒரு லவ்ட் ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா சிலர் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, அது நம்ம மேனேஜ் பண்ணணும், ரைட்? அண்ட் செகண்ட் திங், சிலர் ரொம்ப கோவமாக இருப்பாங்க, இல்லை ஷேர் பண்ணோம் அது அவ்வளோ, இல்லை என்ன பண்ணணும் புரியல. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ பர்சனலி என்னென்னா
இந்த போன மே மந்தில் எனக்கும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணா எல்லாருக்குமே கோவிட் எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு தெரியாது. ஒரு கேம்பெயின் பார்க்கும்போது ஓகே இவர் இதுதான் ஃபேமிலி இதுதான் தே கோயிங் த்ரூ அப்படி நம்மளுக்கு மீன்ஸ் திங்க் பண்ணலாம். பட் பர்சனலி நம்ம ஃபேமிலிக்கு அது ஆயிருக்குன்னு தெரியும் போது தான் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலி அது தெரியும். ஸோ எவ்ரி ஒன் மந்த் எல்லாருமே கோவிட் எஃபெக்டட் ஆயிருந்தோம். ஸோ தட் இஸ் வென் எனக்கு புரிஞ்சிருந்து லைக் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுற ஆளுங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கோ. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு மூமெண்ட்டில் தான் எனக்கு பர்சனலி ரொம்ப தெரிஞ்சுது லைக் எப்படி டீல் பண்ணுவேன் என்ன பண்ணுவோம். பட் லக்கிலி எல்லோரும் ரிகவர் ஆகிட்டோம். ஸோ மெயின்லி இமோஷனல் சப்போர்ட் அப்படி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இமோஷனலி இதில் இருப்பாங்க இல்லையா. ஸோ மிலாப் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு டீம் அண்ட் கண்டிப்பாக டீம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ வாட் இஸ் மிலாப் கிவன் டு யூ? நிறைய விஷயங்கள். பிகாஸ் ஒரு பிளேஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா நம்மளோட ஒர்க் என்ன இருக்குது அவ்வளோதான். ஹியூர் வி ஆர் டீலிங் வித் மெனி பீப்புள் இல்லையா. ஒவ்வொருத்தர் இப்போது எஜுகேஷன் இதில் வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் அவரோட ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அவரோட ட்ரீம்ஸ் தெரிஞ்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணும்போது தட் இஸ் ஒன் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மெடிக்கல் கேம்பெயின் வரும்போது கரெக்டாக அவருக்கு கைட் பண்ணி அந்த நீடை அதில் ஒரு பார்ட்டாக வருது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அனிமல் லவர்ஸ் அவருக்கு கேம்பெயின் செட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நம்மள எல்லாருமே அனிமல் லவர்ஸ் தான், அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ மிலாப்பில் ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இமோஷனல். சில டைமில் சேட் ஆகும், சில கேம்பெயின்ஸ் ரொம்ப ரன் பண்ணுறதுல டெத் அப்டேட் பார்ப்போம். ஸோ அப்போது அது ஒரு இட்ஸ் அ மிக்ஸ்ட் ஆஃப் இமோஷன்ஸ் அப்படி சொல்லலாம். நான் தேனி மாவட்டம் கம்பம்புதுப்பட்டிலேருந்து வந்திருக்கேன். தம்பிக்கு ஹார்ட்டில் ஹோல்ஸும் வால்வும் இருக்கிற விஷயம் எங்களுக்கு 7 மாதம் வரைக்கும் தெரியாது. தம்பி பிறந்ததுலேருந்து எனக்கு எப்போ விளையாடும் போது மட்டும் நெஞ்சு வலிக்கும். அப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கையில திடீர்னு வலிக்கும். போய் அம்மாட்ட சொல்லுவேன். அப்போயெல்லாம் அம்மா ரொம்ப அழுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்னை கூட்டி கொண்டு போனாங்க ஆஸ்பத்திரிக்கு. இது பிறவி எழுதிய கோளாறுங்கிறது நிறைய இதை பற்றின விழிப்புணர்ச்சி கிராம மக்களே ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த முகாம் ஏன் நடத்துகிறோன்னா நிறையா குழந்தைங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கும், அவங்க டாக்டர்கிட்ட போகவே மாட்டாங்க. இந்த முகாம் நடத்தி நம்ம கரெக்டான டைமில் கண்டுபிடிச்சி கரெக்டான டைமில் வைத்தியம் பண்ணால் ஒவ்வொரு குழந்தையும் நம்ம காப்பாற்றலாம். ஏன் இந்த தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சேன்னா, எனக்கு முதல்ல வரும்போது ஒரு 6 வயது குழந்தை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு வரும்போது நோய் முற்றி நிலையில் இருந்தது. அந்த டைமில் நான் உதவி பண்ண முடியாமல் அவங்கள அந்த குழந்தையோட அம்மாட்ட இருக்க வரைக்கும் அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வெளியனுப்ப வேண்டியதாக போச்சு. அப்போ தான் நாங்கள் இந்த தொண்டு நிறுவனம் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் நிறையா அந்த மாதிரி நோய் முற்றி நிலை இருக்க குழந்தைங்களுக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணி எங்களால் காப்பாற்ற முடிஞ்சதுனால நாங்கள் ரொம்ப இப்போ சந்தோஷமாக இருக்கோம். 1 வருஷத்துக்கு மேலே போனோம்னா தம்பிக்கு ஆப்ரேஷன் செய்ய முடியாது, அதனால் 1 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த தொண்டு நிறுவனம் மூலமாக நாங்கள் எல்லா பிறவி எழுதியக்குள்ளாக இருக்க குழந்தைங்கள ஆரம்ப நிலையிலே முகாம்கள் மூலமாக கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் மனநிறைவு அடைகிறோம். இது நாங்கள் மட்டுமே பண்ணுறதில்ல, எங்களோட சேர்ந்து நிறைய பேர் டோனர்ஸ் தொண்டு நிறுவனத்துக்கு உதவி பண்ணுறாங்க. மிலாப்புக்கு ஆர்கனைசேஷன் மூலமாக நாங்கள் பணம் உதவி பெறுகிறோம். ஸ்டார்டிங்கில் நான் 2019 ஜாயின் பண்ணேன் அசோசியேட்டாக. ஸோ ஸ்டார்டிங் என்னன்னா பூர் பீப்புள் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் ஸ்டார்ட் பண்ண தெரியாது. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கைட் பண்ணிவிட்டு எப்படி ரைஸ் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே கைட் பண்ணிகிட்டே இருந்தோம். நான் சேலம்லேருந்து ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அவங்க கஷ்டம் என்ன இருக்கோ ஃபீட்பேக் டைரெக்டாக என்கிட்ட பேசுவாங்க இல்லையா. அவங்கக்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கோ கேட்டுட்டா நான் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகணும். யார் வந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் பணம் யூட்டிலைஸ் ஆகணும், அப்படி ஹெல்ப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க ப்ராப்ளம் என்ன இருக்கோ ஃபீட்பேக் எல்லாம் தெரிஞ்சால் டைரெக்டாக பேசுவோம் இல்லையா. அதனால அவங்க ப்ராப்ளமும் தெரியும், சொல்யூஷன் கூட அப்படியே சீனியர்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணுவோம். ஸோ இப்போது ஒருத்தங்க ஒரு தேவை அப்படின்னு உங்ககிட்ட வரும்போது என்ன மாதிரி ப்ராசஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் இருக்குது? எக்ஸாம்பிள் மெடிக்கல் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொடுத்தா நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். எதுக்காகனா டோனர் ட்ரஸ்ட் கூட வேணும். ஸோ டோனர்ஸ் நான் போட்ட பணம் கரெக்டாக சேஃபாக பெனிஃபிஷரிக்கு யூட்டிலைஸ் பண்ணானா ரீச் ஆனதா என்று 100% நாங்கள் தான் வெரிஃபை பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் கூட வெரிஃபை பண்ணுவோம். அவங்க ட்ரான்ஸ்ஃபர் எங்கே பண்ணணுமோ கரெக்டாக மிஸ்யூஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது எங்கள் வேலை. அப்படி ஃபேக் இருந்துச்சுன்னா நாங்களே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டொனேஷன் யார் பண்ணியிருக்கிறாங்களோ இப்போ வரைக்கும் அவங்களுக்கு டொனேஷன் ரிட்டர்ன் கூட போவோம். அந்த அப்டேட் கூட எல்லாமே போயிட்டே இருக்கும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் என்ன அண்ட் அதுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்றது எவ்வளோ நாள் ஆகுது? ஸோ வெரிஃபிகேஷன்னா ஒருத்தர் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதோட டைம் லிமிட் இருக்கும். ஸோ வித்தின் 24 hour எவ்வளோ பேண்ட்விட்த் இருந்தாலும் நாங்கள் 24 hours கேம்பெயின் அப்ரூவ் பண்ணிவிடுவோம். ஸோ கேம்பெயின் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே. ஸோ காஸ் ஸோ இத்தனை காஸ்ன்னு இருக்கா, அந்த காஸுக்கு மட்டும்தான் கேம்பின் அலோவ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் டெம்பிள் பில்டிங்க்கு டெம்பிளுக்காக நான் காஸ் நான் ஆஃப் அப்ரூவ் பண்ண மாட்டேங்குது அதெல்லாம் வரும், ஸ்டார்டிங்கில் பண்ணுவாங்க. ஸோ வித்தின் 24 hours வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் கேம்பின் ரன் ஆகும். ஸோ அப்ரூவ் ஆகலைன்னா அந்த டொனேஷன் இம்மீடியட்டாக டோனர்ஸ்க்கு போயிடும். கேம்பின் யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேம்பின் இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே. நான் அப்ரூவபிள் காஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். எனி வெரிஃபிகேஷன் வித்தின் 24 hours பண்ணிவிடுவோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னா விட்ராவலில் தான் வரும். ஸோ அங்கே விட்ராவல் பண்ணும்போது சர்டன் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். இப்போது எதுக்காகனா கேம்பின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கேம்பின் அப்ரூவ் பண்ணணுன்னா சர்டன் டாக்குமெண்ட்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகே. எக்ஸாம்பிள் மெடிக்கல் காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், எஸ்டிமேட் லெட்டர் ப்ரொவைட் பண்ணணும். எஜுகேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணால் ஸ்கூல்லேருந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பேலன்ஸ் ஷீட், எஜுகேஷன் மார்க்ஸ் கார்டு எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அதர் காஸ்க்கு எல்லாம் வெண்டரோட எஸ்டிமேட் லெட்டர் வரும். அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணால் பேஸ்ட் ஆன் தட்டு தான் கேம்பின் அப்ரூவ் ஆகும். தட் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் எல்லாம் ஃபேக் பண்ணுற சான்சஸ் இருக்குது. எப்படி ஃபேக்குனா 10,000 ரிக்வயர்மெண்ட் இருக்கும், அவங்க 30,000 போடுவாங்க. எல்லாமே இல்லை, சர்டன் கேம்பின்ஸ் அதிகமாக கோல் அமௌண்ட் போடுவாங்க, அதிகமாக நெட்வொர்க் கூட இருக்கும், ஃபண்ட்ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிக்வயர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதை விட்டு எக்ஸ்ட்ரா பண்ணால் அவங்களுக்கு போகாது. அதெல்லாம் டோனர்ஸ் யாரை டொனேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் போகும். ஸோ இன்னொரு டோனர் ட்ரஸ்ட் எப்படின்னா, டொனேட் பண்ணுறவங்க 1 rupee கூட பண்ணலாம், 100 rupee கூட பண்ணலாம், thousands of rupees கூட பண்ணலாம். நோ லிமிட்டேஷன்ஸ். டோனர்ஸ் யார் யார் எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே பார்க்கலாம். நாட் ஈவன் மிலாப் எம்ப்ளாயிஸ், அதர் பீப்புள் வேறு யார் இருக்காங்களோ, யார் யார் ₹1 டொனேட் பண்ணணும்னு நினைப்பாங்களோ அவங்க கூட இது வரைக்கும் யார் யார் டொனேட் பண்ணுவாங்க, எத்தனை ஃபண்ட்ஸ் வந்திருக்குன்னு எல்லார் பேர் கூட பார்க்கலாம். சில பேர் போட இஷ்டம் இருக்காது, அவங்க ஹைட் கூட பண்ணிவிட்டு அனானிமஸ் கூட பண்ணலாம். நீங்கள் 1 rupee டொனேட் பண்ணணும்னு நினச்சாலும் மிலாப்பில் கண்ணு மூடிட்டு 100% பண்ணலாம். எதுக்காகனா நீங்கள் 1 rupees டொனேஷன் கூட 100% யூட்டிலைஸ் ஆகும். எந்த பேஷண்ட்டே யார் இருந்தாலும் பரவாயில்ல, அது மிஸ்யூஸ் ஆகாமல் யூஸ் ஆகும். ஃபேக்குன்னு நினச்சா இமீடியட் அந்த 1 rupees கூட ரிட்டர்ன் கூட போகிற சான்சஸ் 100% இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் கேம்பினில் ஆத்தரைஸ் பர்சனே பார்க்கணுன்னு இல்லை, அன்னோன் பர்சன் கூட ஓப்பன் பண்ணி எல்லா டோனர் லீஸ்ட்டும் பார்க்கலாம். எல்லா ரிப்போர்ட்ஸும் என்னென்ன ஸ்டார்டிங் அப்ரூவ் பண்ணும்போது ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் கேம்பின்லேயும் அப்டேட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் மெடிக்கல் காஸுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் நம்மக்கிட்ட எல்லாம் கேம்பின்லேயே ஆட் ஆகிருக்கும். யாராவது தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சும்மாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம், இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும். டிரான்ஸ்பரன்சி 100ல் 101% இருக்கும் மிலாப். நீங்கள் கண்ணை மூடிட்டு எவ்வளோ வேணாலும் டொனேட் பண்ணலாம், 100% ரைட் காஸுக்கு தான் யூட்டிலைஸ் ஆகும். So my name is Anisa. I work in Milaap as a senior campaign manager. So my role mainly involves helping fundraisers, helping campaign organizers actually who set up fundraisers in Milaap throughout their entire fundraising journey. Start from suggesting with ideas as to how to raise funds, ensuring all their questions and queries are resolved, also ensuring that the funds are released on time for the intended cause. My work basically revolves around this, and also I help my teammates also do the same activity more efficiently on a day-to-day basis. That is also another part of my role. Okay. So the toughest part is to identify the right people. So that's been done by your verification team. So once they are verified and when they come to you as a campaign, what are all the steps do you follow while designing the campaign? Because the campaigning involves a lot of money and emotional support, monetary and emotional support. So what are all the steps for campaigning? What procedure do you follow while campaigning it? So when a fundraiser is set up, initially there is a team who dedicatedly works on the story and content of the campaign. That's the inside sales team who also help in setting up the fundraisers, because most of the audience in Milaap who come and set up fundraisers are not very tech savvy. So they are not very much aware as to how to set up a fundraiser and how things work. So there is a team dedicatedly who helps setting them fundraisers, and they are the people who write content basically. So the steps which are followed is, first they speak with the family of
the beneficiary or the beneficiary himself or herself about what all has gone through with them, how much money they have spent till now, why they want to do fundraiser, what are they expecting from Milaap. Considering all those things, the story is actually written. Once the content is written, then the verification is done with the documents and all the hospital verification, everything is done. Then when the campaign managers come into action, when we call the campaign organizer, our first job is to build the trust with them as to how we can, because it's always a long-term relationship with the campaign organizer, start from the beginning to the end. So our main motive is building the trust with them as to ensuring how we will help them reach the target amount and how they can rely on us for everything they would need going forward for the treatment, because we just want them to concentrate mainly on the patient's health and treatment, and other things we can help them get through, right? So that's the next step which we follow in helping them to continue raising funds. And it's from time to time, like timely things as to how we do week basis. Once the entire process is complete, then we go ahead and ensure that the funds are released on time and how they can utilize and what are the documents would be required. That's the next verification step. So what is the demands to build a customer relationship? As in people, they come with a very big demand, and people, they come with a very big emotional roller coaster here. So how do you explain them, and how do you get along with them, and how do you empathize with them? So for me, what works here in Milaap is that I never call a campaign organizer as such that I'm doing this as a part of my job. It's always like talking to a family member or a friend. That's how the first connection is built actually. It's I usually talk to them in such a way that I'm just a family member listening to your sorrows and your grief and what you have gone through, and how I can help you in getting through this. This is the main step that I do for all my fundraisers, and that's actually has worked for me over the years since I've been in Milaap. So that's the first step that I do. And also I always make sure that I proactively reach out to the campaign organizer on a timely basis, like in every 2 days or 3 days, just to check on them, even if there are no ideas or anything going on the fundraiser currently that I have to communicate with them or they have to reach out to them. But I usually check on them to understand that, hey, how is everything going? Are you okay? Like, is your family member doing good? Just to check, just a regular checkup. So these things actually help in building the trust and empathizing with the campaign organizer. And that's what takes the relation. And there have been a lot of campaign organizers where even their fundraisers ended and we are still in touch, we are still in good terms, where they just it's just normal communication, like there is no fundraiser running in Milaap, but they still reach out saying that, hey, how are you doing, are you okay? Like, or even during occasions they say, hey, Merry Christmas, hey, how is your family doing? So these are the connections that actually matter. Like, this is what we want to build. அப்பா வந்து லைலா காலேஜில் பிஎஸ்சி முடித்தாங்க. அவர் வந்து கேரம் விளையாடுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாதனால நம்மளோட பிள்ளைங்க வந்து கேரமில் நல்லா வரணும், அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. என்னை வந்து கேரம்க்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் வந்து 6 வயசுலேருந்து கேரம் வந்து விளையாடிட்டுருக்கேன். 2003 வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு யூஎஸ்ஏ போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்காக வந்து எனக்கு ஸ்பான்சர் வந்து டாக்டர் ஆர் கிறிஸ்தாஸ் காந்தி ஐஏஎஸ் ஐயா அவர்கள் தான் 75,500 எனக்கு ஸ்பான்சர் பண்ணி எனக்கு யூஎஸ்ஏ அனுப்பி வச்சாங்க. யூஎஸ்ஏல 3rd பிளேஸும் பெஸ்ட் உமன் பிளேயர் அவார்டும் எனக்கு கிடைச்சிது. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னலு. அதுக்கப்புறம் வந்து 2004 வந்து இண்டோ ஸ்ரீலங்கா டெஸ்ட்டு, 2006 வந்து வேர்ல்ட் கப் ஃபஸ்ட்டு வின் பண்ணேன் டெல்லியில். நம்ம ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நம்ம பிள்ளைங்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் 2015 வந்து WCCA வேர்ல்ட் கேரம் சாம்பியன் அகாடமி ஓப்பன் பண்ணேன். இப்போது அந்த அகாடமியில் வந்து எல்லா குழந்தைங்கக்கிட்ட வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த அகாடமி நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து 15 லட்சம் ரூபாய் வந்து செலவாச்சு. நாங்கள் வந்து எங்கள் சேலரி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மிலாப் மூலியமாக நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பணமும் ஏழை குழந்தைங்களுக்கு இலவசமாக கேரம் சொல்லித்தர உதவியாக இருக்கும். என் பேர் லியாக்கர். நான் வந்து தமிழ்நாடு கிருஷ்ணகிரி பக்கம் வரும். அது பக்கத்தில் ஒரு வில்லேஜ் வேலை.
ஸோ என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபினான்ஷியல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 2016 ஆரம்பிச்சு. ஸோ ஃபினான்ஷியல்லேருந்து அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டர் போய் பேங்கிங் செக்டர்லேருந்து இங்கே மிலாப்பில் ஜாயின். ஸோ இங்கே ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா 2019. ஸோ ஆஃப்டர் 2000 கோவிட் ஃபஸ்ட் அப்புறம் கோவிட்ல என்னுடைய ஜாப் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் இந்த மிலாப் தான். ஸோ எனக்கு வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சுன்னா, ஸோ எல்லாருக்கும் நார்மலாக கோவிட்ல வந்து ஸோ ஜாப் போயிடுச்சு. 2019 இந்த கோவிட் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாரோட ஜாப் வந்து போயிடுச்சு. அந்த டைம் வந்து நான் ஜாபுக்கு தேடிட்டு இருக்கும்போது ஸோ அந்த டைம்ல எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோவிட் இருக்கும்போது எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு ஃபுட்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஸோ நான் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ மிலாப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் ஜாயின். மிலாப் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு லாட் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப். பட் நீங்கள் எடுத்த ஒரு ப்ராஜெக்ட், அதாவது நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு எடுத்த ஒரு ப்ராஜெக்ட் எந்த ஒருத்தங்களோட ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தங்களோட வாழ்க்கையை மாற்றிருக்கு, மிலாப்னால அவங்க பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத விட மிலாப்னால அவங்க இன்னைக்கு எங்கேயோ இருந்தவங்க இன்னைக்கு சமூகத்தில் வேற ஒரு இடத்துல இருக்காங்க, வேற மாதிரி ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருந்தால் அதை பற்றி எங்களோட பகிர்ந்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வேவ்ல ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸ் இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ மெயினாக வந்து லங்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிறவங்க வந்து ஸோ இந்த 35 to 45 இயர்ஸில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த டைம் ரீசெண்டாக ஜாப் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைஃப் ஸ்டார்ட் ஆகிற டைமில் அவங்க டிஃபிகல்ட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அந்த டைம் அஃபெக்ட் ஆனவங்க ஒருத்தங்க வந்து ஸோ கோயம்புத்தூர் சைடு. ஸோ அவங்களுக்கு எப்படின்னா கோவிட் வந்த உடனே அட்டாக் ஆன உடனே ஸோ அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஸோ அவங்ககிட்ட அவ்வளோ ஃபண்ட்ஸ் இல்லை. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அவங்க மாதம் 20,000 25,000 சம்பாதிக்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து மிலாப்ல அவங்க பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண கேம்பெயின் தான். அவங்களுக்கு அவ்வளோ நெட்ஒர்க்ஸும் இல்லை. ஸோ அதுக்கு அந்த மாதிரி அவங்க கிரியேட் பண்ண மாதிரி அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ லோக்கலாக இருக்கட்டும், ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ அவங்க ஊரில் இருக்கிறவங்க ஸோ இது ஆன்லைனில் வந்து எப்படி ஏன்னா ஃபஸ்ட்டு பயம் இருக்கும் எல்லாருக்கும் ஆன்லைன் போது. ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஓகே நம்ம இதில் வந்து வெளில வரலாம் அப்படின்னு. ஸோ அவங்க ஒருத்தவங்க வந்து இப்போ கியூரே இப்போ அவங்க நல்ல நிலைமையில இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியாக ஹாப்பியாக போயிட்டு இருக்காங்க. My name is Stanley and I work with the customer experience team here. I'm a senior associate. I've been working here for almost around 2 years now. What does it take to take the customer's call? Because there might be a lot of people with mixed emotions, from extremely happy to extremely sad. So how do you scale yourself in your job? Okay, so that's very true. Like, you know, we get a lot of customers who may be really, you know, I mean, most of the guys that or people who reach out to us are people in need or through a difficult state. And the most important thing is to listen and understand or to empathize, right? That's the most important thing here. And that is also something, one of our key values as well, that's been handed down through, you know, the older folks here to the younger folks. So empathizing with them, understanding what they're going through is the most important key, and that's what we believe in. As a customer relationship manager, what is your approach towards your customers? Because as I've previously asked you, there might be people with different difficulties. So how do you, what is your approach towards them, and what is your first initial response to their queries? First and foremost step for me is to understand what is their problem, right? So once you understand what the problem is, then the solution automatically comes to you. So when you don't understand what the customer's problem is, where things go wrong, right? So technically my job role is to understand what is the customer's issue and then give them the best possible solution. Even if it's an angry customer or someone who's really sad, right? Once they know that you understand what their issue is, and then when you give them the assurance that, you know, you will work towards their problem, you know, they are relieved, or they put their faith in you, and then the next thing is, you know, giving them the solution to their issue. What are the wide ranges of customers? Because we see a lot of people across India, they come across Milaap. So what is the kind of customers you get, and what are their requirements basically? So we get, it's a very diverse set of customers that we get, right? So I can't specifically define, we only get these type of customers. We get from all aspects, people who want to study, right? Educational people running courses for education. We do have medical courses. We have memorial, that is technically you set a campaign up for maybe a loved one who's deceased for their family. So we get campaign from all aspects, all across. So we can't specifically define it's just to one particular place, but then we get from every state, as a matter of fact. Myself, Vinay Singh, and I'm basically from Allahabad.
but born and brought up in Bangalore. So, which is the reason like I know the local languages, like Kannada I know, and Tamil I can understand, but while speaking it's a bit kind of difficult. But and also Telugu. What are all the kind of requirements you get it through phone calls? Because Milaap is very wide and very, it has a wide range of followers and it has a wide range of people of interest in social media. So what is the kind of requirements you get it through phone call, and what is their requirement and how do you process it? Yeah. So basically, the most people come to know like what Milaap exactly is. So because they don't know what Milaap is and what they do, I ask them to I tell them what Milaap is and what we do and like how they can be benefited with this, and how we're gonna help like in the near future after the the campaign or the campaign has been set up by them. So in this whole period, like we also tell them in the beginning only, because they get confused in the last, like how to withdraw those funds, and like how they can post an update regarding the health status of the beneficiary, or if it is a other campaign, like suppose if it is a for sports cause, like how they can go through this the withdrawal section and everything. So like the most of the customers ask regarding the query of the how to set up the campaign, and mostly like if their payment is missing, like they donated through their UPI or something, and if that gets failed, like we tackle about that, like where did the payment go. So basically that usually it's because of the server issue what the user fees and the payment goes missing. But yeah, like we go and check with our payment gateways like what happened to this payment. So we try to resolve their issues within given like 24 to 48 hours of time. And also like these are the few like most common queries which we receive. Apart from that, like there are many organizations who wants to wants to set up the campaign with us and wants to tie up with us. So in those kind of cases also we like let them know like what we do and how you can set up the campaign with us, and like how that function goes through there, like from beginning to the end. Like we make sure like it goes in a smooth way. Because as this is as I joined Milaap at that time, I really didn't knew like what crowdfunding is and how it works. But after then, like when I joined here, like that is how I knew the process and everything. So I always think in that way like how I was there in the beginning and how I could not understand like what crowdfunding is, and now where I am, I know everything from in and out. So those things I cover up with all the customers who's interacting on the calls or chats or emails. So in that way.